ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 26/4/2019 வெள்ளிக்கிழமை விகாரி வருஷம் சித்திரை 13ஆம் நாள். தேய்பிறை திதி சப்தமி மாலை மணி 5:23 வரை, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் உத்திராடம் இரவு மணி 1:28 வரை, பின்னர் திருவோணம். யோகம் சாத்தியம் நள்ளிரவு 1:33 வரை. கரணம் பவம் பகல் 2:41 வரை, பின்னர் பாலவம். ராகுகாலம் காலை 10:32 முதல் பகல் 12:06 வரை. யமகண்டம் பகல் 3:15 முதல் மாலை 4:49 வரை. குளிகை காலை 7:24 முதல் 8:58 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணிபூரம் போராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம் கடகம் சிம்மம், விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவையாகும். காரியங்களை திட்டமிட்டு செய்ய இயலாத மேஷராசி அன்பர்களே, மனதால் பயணிப்பதும் உடலால் பயணிப்பதும் இனியதாக அமையும். உங்கள் மன உணர்வுகளை தயங்காமல் நெருக்கமானவர்களிடம் சொல்லுங்கள். மனதின் நினைவுகள் மலரும் நினைவுகளாகும். அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். புதிய உத்வேகமும் ஏற்படும் நாள். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் காரியங்கள் அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. மாணவர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவர். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, கௌரம் எண்கள் 4, 8, சதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துறை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இனிய உபசரிப்பை விரும்பி ஏற்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் விரிவானதாகவும் ஆழமானதாகவும் திட்டமிட்டதாகவும் இருக்கும். அதேபோல் உங்கள் செயல்பாடுகள் மிகவும் துல்லியமாக இருக்கும். அதன் காரணமாக நல்ல பெயரும் கிடைக்கும். மனதில் அமைதியும் தெய்வீக திருப்பணிகளில் ஈடுபாடும் நிலவும். பூஜா வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பணி உயர்வு பணவரவு எல்லாம் உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். மாணவர்கள் தந்தை ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடப்பர். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கௌரம் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வெகு விரைவில் மற்றவர்களிடம் நட்பாகிக் கொள்ளும் மிதுனராசி அன்பர்களே, மன அமைதியும் அடக்கமுமே உங்களுக்கு தற்சமயம் தேவையான குணங்கள். கல்வி, தத்துவம், சட்ட விவகாரங்கள், மதம், பயணம், பாரம்பரிய முன்னேற்றம் ஆகியவை மூலமான ஆதாயங்கள் பெருகும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகளிடம் வாங்கி கட்டிக்கொள்ள நேரிடும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கௌரம் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது
தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் விசுவாசமுள்ள கடகராசி அன்பர்களே, பொருளாதார பரிமாற்றங்கள் இலகுவானதாக இருக்கும். நியாயத்திற்கு மாறாக சென்று பிறருக்கு உதவுவீர்கள். அதனால் மனமகிழ்ச்சி ஏற்படும். நீண்டகால குறிக்கோள்களை அடைய தீவிரமாக முயல்வீர்கள். வியாபாரம் மற்றும் சட்ட விவகாரங்களை வெற்றிகரமாக முடிக்க சரியான தருணம் இது. குழந்தைகளின் மகிழ்ச்சியால் மனம் மகிழும். பணம் வரும். அழகிய மனைவி அமைவாள். மனைவி மூலம் நன்மையும் மகிழ்வும் பெருகும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். காதல் உறவு கனிந்து களிப்புறும் நாள். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நீதியும் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணியவும். வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியில் உச்ச காதலை உடைய சிம்மராசி அன்பர்களே, பொருளாதார விஷயங்களில் பிறர் பாராட்டும் வண்ணம் உங்கள் சிறப்பான நிர்வாக திறமையை காட்டுவீர்கள். தற்போதைய எல்லைகளை தாண்டாமல் உங்கள் வளர்ச்சி இருக்கட்டும். ஓய்வு எடுப்பதையே விரும்புவீர்கள். ஆயினும் வேலையென்று வந்துவிட்டால் சுறுசுறுப்புடனும் கடமை உணர்வுடனும் செய்து முடிப்பீர்கள். பெயரும் புகழும் உயர்ந்து பெருமை தரும். தொழிலில் தனவரவு தொடரும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். புத்தாடை ஆபரணங்கள் புதிதாக சேரும். அந்தஸ்து உயரும். பயண சுகம் ஏற்படும். மாணவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு. கல்வியில் வெற்றியும் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். செல்வாக்குமிக்க கன்னிராசி அன்பர்களே, வியாபார, பொருளாதார மற்றும் சுய விவகாரங்களில் புது புது சிந்தனைகளை கொண்டிருப்பீர்கள். உறவுகள், அழகு, கலை அல்லது இசை ஆகிய தொடர்புகளில் கூச்சமுடன் ஒழுங்கு, கட்டுப்பாடு ஆகிய குணங்களோடு விளங்குவீர்கள். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் அதிகாரிகளுக்கு திருப்தி இருக்காது. ஆரோக்கிய குறைவு, பயணத்தில் தடங்கல்கள் ஆகியவை ஏற்படும். பொது சேவைகளில் கெட்ட பெயர் எடுக்க நேரிடும். விபத்துக்களை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாணவர்களின் திறமை அங்கீகாரம் பெறாது. சக மாணவர்களுடன் கைகலப்பு ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். புத்திசாலித்தனம் மிக்க துளாராசி அன்பர்களே, சுயநலப் பேர்வழி உங்களுக்கு நீங்களே முக்கியம். உங்கள் நேரத்தையும் சக்தியையும் உங்களுக்கு மட்டுமே செலவிடுவீர்கள். புதிய திட்டங்கள் தீட்ட சரியான காலம். பழைய அல்லது புதிய கூட்டாளியுடன் கூட்டு வைக்கலாம். பொது வேலைகள் மற்றும் சட்டப்பணிகள் ஆகியவை சுலபமானதாக இருக்கும். வீண் செலவுகளும் பயணங்களில் தடங்கல்களும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் எழும். வண்டி வாகன பழுதால் செலவுகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இறைவனை இறைஞ்சுவதை தவிர வழி ஏதும் இல்லை. மாணவர்கள் வேகத்தை குறைத்து வேகமாக வண்டிகளை ஓட்டவும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியின் நற்குணங்களை பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உடையவர்கள் நீங்கள். பணிகளில் எச்சரிக்கையான, உறுதியான மற்றும் ஆர்வம் மிக்கவர். அபரிமிதமான சக்தி உடையவர். உணவுபூர்வமான எண்ணங்கள் கஷ்டத்தை தருமாதலால் பகுத்தறிந்து வளர்ச்சிக்கு பாடுபடுவது நல்லது. ஆவரண சேர்க்கையால் அகம் மகிழும். புத்தி தெளிவு பெற்ற ஆதாயம் தரும். புது புது சிந்தனைகள் தோன்றும். மனையாளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். எதிலும் துணிந்து செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். மாணவர்களின் நட்பு வட்டம் விரிவடையும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூடுவர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். தனவான், சஞ்சாரி, நாணயம், உத்தியோகமும் உடைய தனுராசி அன்பர்களே, நகைச்சுவை பேச்சு, அறிவுத்திறன், சகலகலா வல்லமை ஆகியவற்றால் பணம் சம்பாதித்து விடுவீர்கள். தகவல் தொடர்பு திறமைகள் மூலமாக உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு அளித்து எளிதில் பணம் சம்பாதிப்பீர்கள். பொருளாதாரத்தில் உங்கள் திறமை பளிச்சிட்டாலும் சம்பந்தமின்றி பணம் வரும் போகும். லாபங்கள் ஏற்படுவதோடு மன இறுக்கமும் ஏற்படும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். வம்பு, வழக்கு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தனநாசம் ஏற்பட்டு அதனால் கவலைகள் அதிகரிக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பின்றி சோம்பலோடு இருப்பர். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். கர்வமுடைய மகர ராசி அன்பர்களே, தாராளமுடைய உங்களால் தொழிலிலோ அல்லது சமூகத்திலோ வெற்றி, புகழ் ஆகியவை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றும் வளர்ச்சிகளும் ஏற்படும். உங்களுக்கும் சமூகத்திற்கும் எழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நன்மையாகவே முடியும். பெரியவர் நேசம் பெருகும். மன திருப்தி மற்றும் தனவரவு தரும் மகிழ்வான நாள். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். வாகன யோகம் உண்டு. படுக்கை சுகங்கள், ஆடை அணிகலன்கள், நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும். சுகந்த பரிமள வாகனாதி திரவியங்கள் சேரும். மாணவர்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபடலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரியவண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்ளு தானம் செய்வது ஏற்றம் தரும். மனிதாபிமானம் மிக்க கும்பராசி அன்பர்களே, உங்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் வேலைகளில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் கனவுகள், திட்டங்களில் பிறர் முழு நம்பிக்கை வைப்பர். ஆனால் கோபத்தால் வம்பு விலக்கு வாங்காதிருப்பதே விவேகம். புத்தி தெளிவின்மையால் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். உண்ணவும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். மேலதிகாரிகளிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால்
அடக்கி வாசிப்பது நல்லது. மாணவர்கள் பள்ளியில் வாளை சுருட்டி கொண்டு இருப்பது சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நீதியும் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நிலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். செல்வச்சிமானை போன்ற மீனராசி அன்பர்களே, பிறருக்கு சேவை செய்வதே கடவுளை அடைய பாதுகாப்பான குறுக்கு வழியாகும். மற்றவர்கள் உழைப்புக்கும் மதிப்பு மரியாதை கொடுங்கள். முகஸ்துதிக்கு இடம் கொடுக்காதீர்கள். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். வீட்டில் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரியங்கள் நடைபெறும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். பெண்களால் லாபம் ஏற்படும். பல முகாந்தரங்களிலும் பணவரவு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதி. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.